அண்ணாமலை வந்து வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும் போல் நம்ம மீனாவும் முத்துவும் வந்துட்டு எங்களுக்கு நகைலாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இது வந்து அவளுக்கு கொடுத்த தண்டனைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அவள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனேவோ இல்லைப்பா, அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க, எங்களால் நீங்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டாம், பேசாமல் கொள்ளாமலாம் நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு இல்லை நான் அவளுக்கு எல்லாரும் நினைக்கிறீங்க அவளுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அது கிடையாது, அவள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிறா, நான் ஏன் இவ்வளோ நாளாக பொறுமையாக உக்காந்துருந்தேன்னா குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவள் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கா எல்லாருக்கும் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா, அத்தை எதுக்கெடுத்தாலும் என்ன தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் தானே நீங்கள் பேச மாட்டேங்கிங்க வைக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சொன்ன உடனேமே, ஏம்மா நீ இதில் உன்னால் ஒன்றும் கிடையாதுமா, நான் உன் நகையை விற்ற காரணத்துக்கு அவளுக்கு வந்து நீ தண்டனை கொடுக்குறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் வந்து அவள் திருந்துறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அவள் எப்போ பார்த்தாலும் மனோஜுக்காண்டி எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுருக்கிறா, ஆனால் அதெல்லாம் நான் ஏன் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக வேண்டி தான் இருந்தேன், சரி இப்போ திருந்திருவா அப்போ திருந்திருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஆனால் எப்போ ஓனகையை எடுத்து கொடுத்து எங்கள் அம்மாவையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் குறை சொல்ல ஆரம்பித்தாலோ அப்போவே எனக்கு வந்து அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுமா, நீ இதனால் நான் வந்து தான் உன்னைய வந்து உன்னால் நாங்கள் பிரிஞ்சோம் அப்படி சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ முத்து வந்து சொல்கிறாங்க, அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நீங்கள் அம்மாவோடய பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ இருமல் வந்துடுது. உடனே வந்து விஜயா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்காமல் நம்ம அண்ணாமலை போய் டைனிங் டேபிளில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க. குடித்த உடனேவோ விஜயாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. உடனே வேகமாக அழுதுகிட்டே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு உக்காந்துடுறாங்க. ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் வந்தாவது பேசுங்க ஆண்டி, அங்கிள்கிட்ட நீங்களும் பேசாமல் இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் ஏன் பேசணும் அவர்கிட்ட, நானே போய் நின்னாலும் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, என் மூஞ்சிலே முழிக்க மாட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் தப்பு பண்ணீங்க தானே, அப்புறம் நீங்கள் தான் போய் பேசணும், என்ன இது கூட தெரியலையா அவங்களுக்கு அப்படி சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, ஏம்மா நீ இதில் ஒன்றும் சொல்லாதம்மா, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், நீ போம்மா, எல்லாம் இந்த மகாராணி இருக்கிறாள்ல, இந்த மகாராணிக்கிட்ட தான் எல்லாம் சொல்லிட்டு போவார், எல்லாம் சொல்லிட்டு வருவார், எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ ஸ்ருதி கேட்காங்க, ஆண்டி இவங்க என்ன பண்ணாங்க, ஆவுன்னா இவங்களையே இழுக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவோ, ஏம்மா உனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா, இவளை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு இவளை பற்றி அவ்வளோ அதிகமாக தெரியும், அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவோ மீனாவும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் எதுக்கிட்டி பேசணும், நீ வாயை விட்டு வெளில போயிடு, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனை எல்லாமே அப்படின்னு சொல்லி மீனாவை வஞ்சிட்டு வெளியில் விரட்டி விட்டுறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, அப்பா சாமி இவங்க திருந்தவே மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வெளியில் போயிடுறாங்க. ரோகிணி வந்து பக்கமாக சொல்லி, ஆண்டி வாங்க நீங்கள் வந்து நில்லுங்க, நான் அங்கிள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அம்மா நீ வெளியில் போயிடுமா, தயவுசெய்து அவளுக்கு 2 பேரும் போயிட்டாளுங்களா, அது மாதிரி நீயும் போயிடுமா, எல்லாம் அந்த மனோஜால தான், ஆனால் மனோஜை மட்டும் நீ விட்டுறாதம்மா, நீ போமா போய் மனோஜை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு அண்ணாமலைக்கிட்ட முத்து பேசுகிறாங்க, அப்பா தயவுசெய்து நீங்கள் பேசிடுங்கப்பா, இல்லைன்னா எங்களால் தான் நீங்கள் பேசலைன்ட்டு மீனாவை போட்டு சும்மாவே கரைச்சி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ நீங்கள் பேசலைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் இவளை பற்றியே தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்க, அம்மா நீங்கள் பேசிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு நீங்கள் ஏன்டா இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்களேன்டா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ரூமில் போய் படுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவா எப்பா நீயும் போய் படுப்பாங்க அப்படிங்க, நான் தான் சொன்னேன்ல அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்ட்டு அப்படிங்க. உடனே விஜயா வந்து பெட்ஷீட்டு தலைகாணிலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. எதுக்கு வெளியில் வந்தீங்க அப்படிங்க, இவர் தான் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டாரே, நான் எதுக்கு உள்ளே படுக்கணும், எனக்கு உள்ளே குளிருது, நான் வெளியில் படுத்துக்கிறேன், அவர் வேணால் உள்ளே போய் படுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அண்ணாமலை எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. போன உடனேவா மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வேணால் வந்து இங்கே படுங்க அத்தை, நீங்கள் ஏன் வெளியில் படுக்கீங்க அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு, நீ ரொம்ப நல்லவனுக்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வஞ்சிட்டு விரட்டி விட்டுறாங்க. மீனா உடனேவா அழுதுகிட்டேவா உள்ளே போகிறாங்க. முத்து வந்துட்டு ஏம்மா நீ தான் வாயை மூடிட்டு கிடையாது, எங்கள் அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. நல்லது சொன்னாலே இங்கே இந்த வீட்டுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க.